கால்பந்து ஜம்பவான் மெஸ்ஸியின் இந்திய பயணம் நேற்றுடன் நிறைவடைந்தது. மெஸ்ஸியின் இந்திய பயணத்தின் சுவாரஸ்ய தருணங்களின் தொகுப்பை பார்க்கலாம். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி 3 நாட்கள் பயணமாக இந்தியா வந்தார். அதன் ஒரு பகுதியாக தலைநகர் டெல்லிக்கு வந்த மெஸ்ஸிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்திற்கு வருகை தந்த மெஸ்ஸி ரசிகர்களை நோக்கி கால்பந்தை உதைத்து உற்சாகப்படுத்தினார். தொடர்ந்து மெஸ்ஸி சிறுவர்களுடன் கலந்துரையாடி கால்பந்து விளையாடினார். கால்பந்து ஜம்பவான் மெஸ்ஸிக்கு ஐசிசி தலைவர் ஜெய்ஷா பேட், இந்திய ஜெர்சி மற்றும் அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள T20 உலக கோப்பைக்கான டிக்கெட்டையும் பரிசளித்தார். இறுதியாக ரசிகர்கள் மத்தியில் பேசிய மெஸ்ஸி, இந்திய பயணம் அழகான அனுபவமாக இருந்ததாகவும் ரசிகர்களின் அன்புக்கும் பாசத்திற்கும் நன்றி என தெரிவித்தார். முன்னதாக மும்பை வான்கடே மைதானத்திற்கு சென்றிருந்த மெஸ்ஸிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அப்போது சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய உலக கோப்பை ஜெர்சியில் கையெழுத்திட்டு அதனை மெஸ்ஸிக்கு பரிசாக வழங்கியிருந்தார். சர்வதேச கிரிக்கெட்டில் நம்பர் 10 ஜெர்சியை சச்சின் டெண்டுல்கர் அணிந்து விளையாடினார். அதேபோல் கால்பந்தில் 10ஆம் நம்பர் ஜெர்சி அணிந்து மெஸ்ஸி விளையாடி வருவது குறிப்பிடத்தக்கது. முதல் நாள் பயணமாக கொல்கத்தா சென்ற மெஸ்ஸியை காண முடியாத ஆத்திரத்தில் மைதானத்திலேயே ரசிகர்கள் கலவரத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து ஹைதராபாத் சென்ற மெஸ்ஸி தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அணியுடன் கால்பந்து ஆடினார். அப்போது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு அர்ஜென்டினா ஜெர்சியையும் வழங்கினார். இப்படி சர்ச்சையுடன் தொடங்கிய மெஸ்ஸியின் இந்திய பயணம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதனிடையே பிரதமர் மோடி மற்றும் மெஸ்ஸி இடையேயான சந்திப்பு கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. காற்று மாசு காரணமாக மெஸ்ஸி பயணித்த விமானம் தாமதமாக வந்தடைந்ததால் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.